ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க பூவந்திங்க கிராமத்தில் உள்ள அழகான அம்மன் கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மேலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கிராமம் இருக்குது. ஸோ இந்த கிராமமே ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப மரியாதையாக இருக்கிறாங்க இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே. ஸோ இந்த இந்த அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தோடையும் பக்தியோடையும் மரியாதையோடையும் அந்த எல்லைக்குள்ளார வரும்போதே நடந்துக்கிறாங்க. ஈவந்தோ செருப்பை கூட அவங்க வந்து அந்த எல்லைக்குள்ளார வரும்போது போட்டுக்கிறதுல எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மரியாதையாக அந்த அம்மனைகிட்ட வழிபடுறாங்க. ஸோ இந்த அம்மனை வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ய வந்தால் அம்மன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அம்மனுக்கு வந்து காவல் வந்து பார்த்திங்கன்னா 7 கருப்பு வந்து ப்ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வாசல்லையே. இந்த 7 கருப்பு வந்து பார்த்திங்கன்னா அருவாலாக தான் ப்ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் கோயிலும் இருக்குது. ஸோ இந்த ஐயனார் கோயில் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டி கருப்பு, பெரிய குதிரையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பீரமாக நிற்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி கருப்புக்கு ஒரு சின்ன ஆலயம் அது உள்ளார இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலவராக வந்து பார்த்திங்கன்னா ஐயனாரை தான் வச்சுருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பூரணா அண்டு புஷ்கலா 2 பேர்த்தையோட சேர்த்து இந்த பிரகாரத்தில் வந்து அவங்கள ப்ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்பேக் நம்ம வந்து இந்த ஒய்யவந்தாள் அம்மனை பற்றி பார்ப்போம். இந்த ஒய்யவந்தாள் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கதைகள் சொல்கிறாங்க இவங்க இந்த இடத்துல இந்த அம்மனை உருவானதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜமீனோட பெண் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜமீனோட வாரிசாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் ரொம்ப மரியாதையாக எல்லா மக்களும் விரும்புகிற மாதிரி இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஜமீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 காவலாளிகள் இருந்திருக்காங்க. இவங்களுமே ரொம்ப ஒழுக்கத்தோடையும் மரியாதையோடையும் எல்லா நற்குணங்களோடையும் இந்த காவலாளிகள் இருக்காங்க. இந்த 4 காவலாளியுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்க, அதாவது பிரதர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதர்ஸில் ஒருத்தரை இந்த பெண் வந்து காதலிக்கிறாங்க. ஸோ இது காதலிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே காதலிக்கும் போது இது வந்து ஜமீனுக்கு தெரிய வந்துடுது. ஜமீனுக்கு தெரிய வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக சீக்ரெட்டாக அவரோட பாடி கார்டை கூப்பிட்டு இவங்க 4 பேர்த்தையும் போட்டு தள்ளிடு, இவங்களை வந்து கொன்று அப்படின்னு சொல்லி ஆர்டரு கொடுக்குறாரு, உத்தரவு பண்ணுறாரு. இதை ஒளிஞ்சிருந்து ஒரு தோணுக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்த இந்த பெண் வந்து கேட்டுட்டு அவங்க காதலன்கிட்ட போய் இது மாதிரி வந்து இன்றைக்கி நைட்டு வந்து அவங்கள கொல்றதுக்கு எங்கள் அப்பா பிளான் பண்ணிட்டாரு, ஜமீன் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆளின்னு நியமிச்சிட்டாங்க, இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காதலன் அவங்களோட அண்ணன் தம்பிங்க, அவங்க பிரதர்ஸு ப்ளஸ் இந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டே வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குறாங்க. ஸோ நாடோடி மாதிரி போயிட்டுருக்குறாங்க. அப்போ இவங்களுக்குள்ளார வந்து இந்த 4 பேர்த்துக்குள்ளார பிரதர்ஸ்குள்ளார ஒரு பெரிய டிஸ்கஷன் வருது. ஸோ இந்த நம்மளே போகிறதா நாடோடிகளாக போகிறோம், நம்ம எந்த ஊருக்கு எங்கே போகிறோன்னே தெரில, இந்த பெண்ணை வந்து இப்படி கையோடு கூட்டிகிட்டு போகிறது நாளைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாரையே ஒரு சலனங்கள் வருது, டிஸ்கஷன் வருது. 2 பேர்த்துக்குள்ளே அந்த 4 பேர்த்துக்குள்ளாரையே ஒரு சண்டைகள் வருது. அப்போ வந்து 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, எல்லோரும் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர் பக்கத்து போகிறோம், நம்ம வந்து இங்கே வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை வந்து ஒரு கிணத்துல வந்து தண்ணி எடுக்க சொல்லி இறங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பெண் வந்து தண்ணி எடுக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கல்லை தூக்கி அந்த பெண்ணை வந்து போட்டு கொன்றுறதா சொல்கிறாங்க. கொன்னோன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4 பேரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திசையில் போயிடுறாங்க. ஒருத்தர் வந்து திருச்சி சைடு வந்துடுறாங்க, இன்னொருத்தர் வந்து மேலூர் சைடு போயிடுறாங்க, இன்னொருத்தவங்க கொடரோடு சைடு போயிடுறாங்க, இன்னொருத்தவங்க திண்டுக்கல்லில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. இப்படி செட்டில் ஆகிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 பேரும் 4 திசையில் போனோன்னா போய் சேர்ந்த உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நல்லதில்லை. ஏதோ அமானுஷங்கள் வந்து 4 பேர்த்துக்குமே சொல்லி வச்ச மாதிரியே அமானுஷங்கள் நடக்குது. எந்த பொருள் தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது, எந்த வேலையும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. ஸோ இது மாதிரி வந்து இருக்கும்போது இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி சேர்ந்து போய் ஒரு கோடாங்கிட்ட பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து குறி பார்த்துட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பெண் சாபம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது
உங்கள் வம்சத்தையே வந்து பாதிக்கும், உங்கள் வாழையடி வாழையே பாதிக்கும். அதுக்கு வந்து பிராயச்சித்தமாக நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் அநீதி நிலைச்ச அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் கோயில் கட்டி உங்கள் வம்சம் இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து குலதெய்வமாக வழிபடணும். அப்போ தான் அந்த பெண் சாபம் வந்து நீங்கும். இல்லைன்னா இது மாதிரி பண்ணலைன்னா உங்கள் வம்சத்துக்கே வந்து நிவர்த்தி ஆகாது, வம்சம் திளைக்காது அப்படின்னு சொல்லவும் இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து அதே ஊரில் ஒரு கோயில் கட்டி இந்த அம்மா வந்து பிரதிஷ்டை பண்ணி சிலையாக பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறதா வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலை, இந்த ஒய்யவந்தாள் அம்மனோட சிலை வந்து பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்து ஒரு 100-1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆற்றுல வந்த வெள்ளத்து மூலியமாக அடிச்சுட்டு இந்த சிலை வந்ததாகவும், அப்போ ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அது மண்ணில் பதிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஊரில் இருந்த ஒருத்தவங்களுக்கு கனவில் வந்து இது மாதிரி நான் வந்து இங்கே பதிஞ்சிருக்கேன், என்னை எடுத்து கோயிலாக இந்த ஊரில் வந்து கட்டி வழிபடுங்க அப்படின்னு அவங்க கனவில் அந்த பூசாரிகிட்ட சொல்கிறதாகவும், அந்த பூசாரி அந்த கனவில் வந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த சிலை இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த சிலையை எடுத்து கோயிலாக அந்த ஊரில் வச்சு வழிபடுறதா வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ 2 கதைகள் இருக்குது இந்த அம்மனுக்கு. ஸோ எது நிஜமாக இருந்தாலும் அது அந்த அம்மனுக்கு தான் தெரியும். ஸோ ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உறுதி, இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நான் போய் பார்த்தேன், நான் போய் வழிபட்டேன். ஸோ நான் கும்பிட்டது எல்லாமே வந்து நல்லபடியாக ஓரளவுக்கு நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போங்க, ஸோ நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை வந்து இந்த கமெண்டில் சொல்லுங்கள் என்கிட்ட. ஸோ எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.